கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவு வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த கப்பில் வந்து மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை போட்டோன்னே நம்ம வந்து சமையல் சோடா உப்பு வந்து நம்ம ஒரு பிஞ்சு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட்டுற வேணாம். எதுக்குன்னா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம வந்து கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து உப்பு வந்து அங்கேயும் நின்றும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. 2 3 உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முட்டை ஊற்றியாச்சு. நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் எடுத்துருக்கிற ஒரு மைதா மாவு கப்புக்கு வந்து நான் 3 முட்டை எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அந்த அளவு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 வாழைப்பழம் போட்டுக்கலாம். நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தேன் வாழை எடுத்துருக்குறோம். உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் நல்லா கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி வாழைப்பழம் வந்து எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து கையில் உடச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தனியாக ஆயிரும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எங்கள்கிட்ட வந்து பிளெண்டர் இருந்ததுனால நான் வந்து பிளெண்டரில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த முட்டை, மைதா மாவு, வாழைப்பழம் எல்லாமே தனித்தனியாக தெரியக்கூடாது. எல்லாமே ஒட்டுக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளோட கச்சாயம் வந்து வராது. இந்த பதத்தில் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாவோ இல்லை கெட்டியாவோ இருந்துச்சுன்னா நம்மளோட கச்சாயம் வந்து நல்லா உப்பி வராது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பதம் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம கச்சாயம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எங்கள் அம்மா வந்து எண்ணெயை ஊற்றிட்டாங்க. எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை வச்சு நாம் இந்த மாதிரி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கச்சாயம் வந்து கொஞ்சம் மேலே வந்தோடனே நம்ம அடுத்தது ஊற்றணும். இல்லைனா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ வாங்க, நம்ம வந்து இன்னொன்னையும் ஊற்றிக்கிட்டு நாம் வந்து 3 திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், அழகாக வந்துட்டுருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேகிறத பார்த்தாலே. பாருங்கள், எங்கள் அம்மா ஒன்று திருப்பி போடுறாங்க பாருங்கள். ஒன்றா இப்படியே திருப்பி போட்டுருங்க. நம்ம வந்து சோடா உப்பு வந்து போட்டதுனால நல்லா இந்த மாதிரி உப்பி சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்ம வந்து கோதுமை மாவுலையும் செய்யலாம். நாங்கள் வந்து கோதுமை மாவையும் செஞ்ச ஒரு நாள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்மளோட கச்சாயம் வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌனியாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நாம் வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இந்த மாதிரி எண்ணெயை வடித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா?
இப்போ வந்து இது வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம், எல்லாத்தையுமே பாருங்கள். நானும் வந்து சமைச்சு வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். இங்கே நான் சமைக்கிறது நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பேட்ச் போட்டாச்சு பாருங்கள். நான் சமைக்கிறது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். யாருக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணுறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னென்னலாம் வந்து சமைக்கிறோம் நீங்கள் ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை சமைங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் சமைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வாழைப்பழ கச்சாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு சூப்பராக சாப்பிட்டு காட்டுறேன். வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டே இருக்கிற போல இருக்கு. எங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி